வணக்கம். நலமா இருக்கீங்களா? நான் உங்கள் மக்கள் தோழி சென்னம்மாள் பேசுகிறேன். அன்பான வார்த்தைகள் எல்லாருமே எதிர்பார்க்கறது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். வார்த்தைக்கு சக்தி உண்டு, பலம் உண்டு அப்படின்ட்டு நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய பார்த்துருக்கேன். வார்த்தைக்கு உசுருண்டு, சொல்லுக்கு உயிர் உண்டு அப்படிங்கிறத. ஏன் தெரியுமா? நான் கிராமத்தில் வளர்ந்தவ அப்படிங்கிறத விட ஒவ்வொரு மனசுக்குள்ளாரையும், ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளாரையும், ஒவ்வொரு ஆணுக்குள்ளாரையும், எல்லாருக்குள்ளாரையும் வார்த்தையின் பலம் தெரியும். கண்டிப்பா தெரியும். ஒரு வார்த்தை மனசுல வெளிய பேசுறாங்க, அன்பா பேசுறவங்க மனசுல ரொம்ப ஆழமா நம்ம உறுதியா இருப்போமான்னு தெரியாது. ஆனா, கோவப்படுறாங்க, எடுத்து எறிஞ்சு பேசுறாங்கன்னா, நம்ம ரொம்ப ரொம்ப அவங்க நம்ம மேல பாசமும், அன்பும் வச்சிருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா பொதுவா எல்லா மதமும் அன்பை தான் போதிக்குது. அது இந்து மதமா இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமா இருக்கட்டும், இஸ்லாமிய மதமா இருக்கட்டும். அத்தனை மதமும் அன்னையைப் போல அன்பு காட்டும். காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு இது பலமுள்ள குழந்தை, பலமான குழந்தை, இவன் பொருளாதாரம் உள்ள குழந்தை, பொருளாதாரம் இல்லாத குழந்தைன்னு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி தாங்க. அன்பான வார்த்தை எல்லாருக்குமே ஒரு இணைப்பு பாலமா இருக்கும். ஆனா, கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சின்ன வயசுல நம்ம கேட்டு கேட்டு வளர்ந்துருப்போம். உண்மையான அன்பு கிடைச்சா, அதை இறுக பற்றிக் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.